50% மானியத்தில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கும் திட்டத்திற்காக விண்ணப்பிக்கலாம் என சேலம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆர் பிருந்தாதேவி அவர்கள் தகவல் வெளியிட்டு உள்ளார். அந்த தகவலில், கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் 2025-26ஆம் நிதியாண்டில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் திறன் வாய்ந்த கிராம பயனாளிகளுக்கு சிறிய அளவிலான நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க உதவும் திட்டம் செயல்படுத்த மாவட்டம் ஒன்றுக்கு திறமையும் ஆர்வமும் உள்ள 10 பயனாளிகளை தேர்வு செய்து திட்டம் செயல்படுத்த உள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பம் உள்ள பயனாளிகள் சம்பந்தப்பட்ட கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராகவும், கோழி கொட்டகை அமைக்க குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் கொண்டவராகவும், அந்த நிலம் மனித குடியிருப்புகளிலிருந்து விலகியும் இருக்க வேண்டும். நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணை அமைக்க தேவையான மொத்த செலவில் 50% மானியம் அதிகபட்சமாக ரூ.1,65,625 வரை மாநில அரசால் வழங்கப்படும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான 4 வார வயது உடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து 50% மானியத்தில் வழங்கப்படும். விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். தேர்வு செய்யப்படும் பயனாளிகளில் 30% தாழ்த்தப்பட்ட பழங்குடி இனத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். 2022-23, 2023-24 மற்றும் 2024-25ஆம் ஆண்டிற்கான நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்திருக்க கூடாது. 3 ஆண்டு காலம் கோழி பண்ணையை பராமரிப்பவராக இருத்தல் வேண்டும். மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ளவர்கள் தங்கள் கிராமத்திற்கு அருகில் உள்ள கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவரை அணுகி திட்ட விளக்கங்களை பெற்று உரிய படிவத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம். இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ரா பிருந்தாதேவி அவர்கள் தெரிவித்துள்ளார்.